வணக்கம் ரெட் டேப் மிஸ்ட்ரி நேயர்களே. இதுவரைக்கும் நம்ம தமிழர்களோட பல மர்மங்களை நம்ம சந்திச்சிருந்தோம். நிறைய விஷயங்கள் உங்களுக்காகவே நான் கொண்டு வந்திருந்தேன். ஆனா இன்னைக்கு ஒரு மிஸ்டீரியஸான கீழடி பிளேஸை பத்தி தான் நம்ம பேச போறோம். கீழடியில இப்ப வரைக்கும் பல மர்மங்கள் மறைஞ்சே இருக்கு. இருந்தாலும் கீழடியோட விஷயங்கள் இப்ப வரைக்கும் நம்ம புத்தகங்கள்ல ஆட் பண்ணல அப்படின்னு நினைக்கும் போது மிகவும் கஷ்டமா இருக்கு. அப்படி என்ன கீழடியில இருக்கு, தமிழர்கள் என்ன இங்க வந்து மறைஞ்சு இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் சிவரஞ்சனி ரெட் டேப் மிஸ்ட்ரியில இருந்து. கீழடியில பல ஆய்வுகள் இப்ப வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆய்வை எடுத்து கொண்டு போனது யாருன்னு பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணா. கிட்டத்தட்ட 984 பேஜஸ் ஆஃப் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனா இது சப்மிட் பண்ணும் போதும் கூட திருப்பி எழுதிட்டு வாங்க, ரீரைட் பண்ணிட்டு வாங்க, இதுல இருக்கிறதெல்லாம் உண்மை மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தமிழர்களை வேணும்னே சுத்த விடுறாங்களா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஏன்னா விஷயங்கள் எல்லாமே இங்க அப்படியே மாறி போயிருக்கு. பொதுவாகவே நம்ம அறிவியல், சோஷியல் சயின்ஸ், ஹிஸ்டரி புத்தகங்கள்ல அயன் ஏஜ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அயன் ஏஜ் எப்போ வந்தது பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியால இருந்து வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் வந்து சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். இதனுடைய பிறப்பு எப்பன்னு பார்த்தீங்கன்னா 300 BCE. இப்ப இது இப்படி இருக்கும் போது கீழடியில இது அப்படியே உல்டாவா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 300 BCE அப்படின்னு படிச்சுட்டு இருந்த நமக்கு கீழடியில கடிச்ச ஒரு சில அயன் இந்த விஷயங்கள்லாம் எடுக்கும் போது இந்த பொருட்களோட ஏஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 580 BCE. இது வரைக்கும் நார்த்ல இருந்து தான் வந்துச்சுன்னு சொன்னவங்க கிட்ட ஒரு பெரிய ஷாக். ஏன்னா அயனை முதல் முறை யூஸ் பண்ணது நம்ம கீழடி மக்கள். கீழடி அப்படிங்கிறது சும்மாங்கிற ஒரு இடமே கிடையாது. அதாவது நிறைய பேர் கீழடியை எப்படி நினைச்சாங்கன்னா இது வந்து பல கோவில்களை கொண்டு உள்ளிருக்கும், பெரிய பெரிய பேலஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா கீழடியில எந்த ஒரு பேலஸும் இல்லை, எந்த ஒரு கோவில்களும் இல்லை அப்படிங்கிறது நினைக்கும் போதே பயங்கர ஷாக்கிங்கா இருக்குல்ல. இது ஃபுல்லாவே சிவிலைஸ்டு சிட்டி, அதாவது ஒரு மக்கள் எப்படி வாழணும்னு தெரிஞ்ச ஒரு இடம். அப்போ வந்து இதுல எந்த ஒரு மத நம்பிக்கையும் இல்லாம இந்த மக்கள் வாழ்ந்திருக்காங்களா அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு இப்ப வரைக்கும் பதிலே கிடையாது. ஆனா இந்த கீழடியை பார்க்கும் போது வீடுகள் இருக்கிறதாகவும் அந்த வீட்டுல பல ரூம் இருக்கிறதாகவும் நிறைய விஷயங்கள் வந்து மாட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா அப்பவே வந்து பாத்தீங்கன்னா பைப் எல்லாம் வச்சு தண்ணியை வந்து இது பண்ணிருக்காங்க, நிறைய கிணறுகளை வந்து வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும் போது 580வது BCEக்கு முன்னாடி இருந்த ஒரு கீழடி சிட்டி இந்த அளவுக்கு சிவிலைஸ்டா டெவலப்மெண்டா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நம்ம தமிழர்களால தான் முடியும். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ப்ளூ கலர் பீட்ஸ், இந்த மணிகள் உள்ள இந்த செயின் பாக்குறீங்க இல்லையா, இது பார்க்கும் போது ஒரு சாதாரணமான செயின் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு. ஆப்கானிஸ்தான்ல கிடைக்கக்கூடிய லாபிஸ் லசூலி அப்படிங்கிற இந்த பீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எந்த மக்கள்கிட்டையும் இருக்காது. இந்த கற்கள் இந்தியாவை சுத்தி மட்டும் இல்ல, ஏசியாவை சுத்தியும் வந்து பல இடங்கள்ல இல்ல அப்படின்னு நினைக்கும் போது எப்படி வந்து இந்த ப்ளூ பீட்ஸ் கீழடியில கிடைச்சது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அப்ப கீழடியில அப்பவே வந்து ட்ரேடிங் நடந்திருக்கா, அதாவது ஏற்றுமதி இறக்குமதி நடந்திருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஹிஸ்டரியே வந்து இங்க புதஞ்சு கிடக்கு. இந்த கீழடியில நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது பானைகள். இந்த பானைகளில் பொறிக்கப்பட்டுள்ள வார்த்தைகள் இது எல்லாமே தமிழ் பிராமியோட ஸ்கிரிப்சர்ஸை கொண்டுள்ளதா இருக்கு. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது சரியா புரிஞ்சுக்க முடியலனாலும் ஒவ்வொருத்தர் விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா கீழடியா இன்னும் தோண்ட தோண்ட பல விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றது வந்து யாராலுமே மறுக்கவே முடியாது. ஆனாலும் இங்க நார்த் இந்தியால இருக்கிற மத்திய அரசு பல பிரஷர் கொடுக்கறதாகவும் ஒரு சில செய்திகள் வந்து நம்ம சமூக வலைத்தளங்கள்ல பார்த்துட்டு தான் இருக்கும். குமரி கண்டத்தை தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியல, கீழடியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம எவ்வளவு ஆசைப்பட்டாலும் கீழடிக்கும் இங்க வந்து பிரஷர் தராங்க அப்படிங்கறதா வந்து ஒரு ஆகச்சிறந்த உண்மை. சரி, இந்த கீழடி பத்தி என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்ச பிறகு தமிழர்களா நீங்க எவ்வளவு பெருமைப்படுறீங்க? ஆனா கீழடி மாதிரியே துவாரகா அப்படிங்கிற ஒரு இடம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது மகாபாரதத்துல கிருஷ்ணாவாலே கட்டப்பட்ட ஒரு இடம், ஒரு சிட்டி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆனா இந்த இடமும் பாத்தீங்கன்னா குமரகண்டம் மாதிரியே ஒரு மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு மித்து மாதிரியே வந்து இந்த கனவு உலகமா முடிச்சுட்டாங்க. ஆனா 1983 துவாரகா அப்படிங்கிறது உண்மைதான், கிருஷ்ணர் இருந்தது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சாங்க. இதையெல்லாம் நம்ம மத சார்புல பார்க்காம ஒரு அறிவியல் நோக்கத்திலையும் பார்க்கணும் இல்லையா? சரி, இப்ப அந்த வீடியோ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்ட் 1 போட்டிருப்பேன். ஸோ மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க.